Okay, how do we do this? வந்துருச்சு. ஸோ உங்கள் ரெக்கமெண்டட் ஃபீல்டில் இந்த வீடியோ சஜஸ்ட் ஆயிருந்ததுன்னா இட்ஸ் ஹஸ் அ சான்ஸ் ஆஃப் -9,000. ஆர் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், ஹலோ வெல்கம், வி மேக் வீடியோஸ் ஹியர். ஆர் இஃப் யூ ஆர் ஓல்ட் சப்ஸ்கிரைபர் அண்ட் யூ வாட்ச் மை வீடியோஸ், ஹலோ மை டியர் நர்ட்ஸ், திஸ் இஸ் எபிசோட் 5.5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லர் எபிசோடு தான். நான் மெயின் எபிசோட்ஸ்லேருந்து வெளியே வந்து கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் யூஸ்வலாக பண்ணுற கேரக்டர் இதை விட்டுட்டு இங்கே கேம் பிளே ஃபுட்டேஜை ஓட விட்டுருக்கேன். ஸோ இந்த ஃபில்லர் எபிசோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு அட்ரஸ் தி எலிஃபென்ட் இன் த ரூம். வீடியோ போட்டு 6 மாதம் ஆச்சு. ஸோ இந்த 6 மாதத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நான் விலாவரியாக விளக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் எண்டில் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு வெயிட் அண்ட் ஹியர் மீ அவுட் ப்ளீஸ். ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறேன். ஸோ ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா, நான் அப்போ தான் ரீசெண்டாக நியூ இயருக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், உடனேலாம் வீடியோ வேணாம், கொஞ்சம் 1 மந்த் இல்லை 2 மந்த் கழித்து போட்டுக்கலாம், அதுக்குள்ளே ஒரு நல்ல ஐடியா பிச்சின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிரேக் விட்டுருந்தேன். அண்ட் அப்போ தான் CapCut பிசியும் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரி, இதுலேயே வந்து நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேணாம், ஒரு 1-2 எடிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து போடுவோம், அது மூலமாக கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு அப்புறமா மெயின் வீடியோக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஐடியா வர வரைக்கும் இதில் கொஞ்சம் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இதுதான் ஜனவரி மாதம். பிப்ரவரி மாதம் பெருசாக ஒன்றுமே நடக்கலை. லைக் எனக்கு வந்து ஐடியாவும் எதுவுமே கிடைக்கல. பட் நான் வந்து எடிட்டிங் இன்னும் பண்ணிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டே வந்துட்டு இருந்தேன் CapCut பிசியில். பட் ஐ ஸ்டில் டிடன்ட் ஹேவ் எனி ஐடியாஸ். மார்ச் மாதம் ரமதான் மாதமாக போச்சு. ஸோ நான் வந்து ஃபாஸ்டிங் அதிலே போயிடுச்சு. நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் எந்த எடிட்டும் போடல, அதே நேரம் நியூ வீடியோக்கும் எதுவுமே யோசிக்கலை. பட் மார்ச் எண்டில் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து பிச்சினாச்சு. அதை வந்து நான் ஏப்ரலில் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஏப்ரல் மாதம் கிடச்ச ஐடியாவை வச்சு ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதே நேரம் CapCutல வந்து டச் விட்டு போயிடுச்சு, கொஞ்சம் திரும்ப எடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஒரு எடிட்டை போட்டு விட்டேன். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து ஏப்ரல் எண்டு அப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் மே மாதத்தில் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வீடியோ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருந்தேன். மே மாதம் எனக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் இருந்தது. சரி, அதை முடிச்சுட்டு வந்து வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வீக் வெயிட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா அன்றைக்கி ஆரம்பித்தேன். வீடியோ வந்து ஓரளவுக்கு கொஞ்சோண்டு ரெடி பண்ணி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். CapCut பிசியில் நல்லாவே ஒர்க் ஆச்சு. பட் திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. CapCutக்கு வந்து நார்மலாகவே நீங்கள் VPN போட்டால் தான் அதை யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இங்கே வந்து அதுக்கு இது இல்லை. ஸோ நான் வந்து VPN யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, ட்ரான்சிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணுவேன். பட் ஒரு நாள் நான் VPN வந்து ஆன் பண்ணும்போது எல்லாமே ப்ரோ வெர்ஷனுக்கு போயிடுச்சு. லைக் நான் நார்மலாக யூஸ் பண்ணி போட்டு வச்சுருந்த எல்லா எஃபெக்ட்ஸு எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு போயிடுச்சு. அதனால நான் பண்ணி வச்சுருந்த வரைக்கும் என்னால் அந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஹாஃப்வேல இருந்தேன். ஓகே, பழைய வெர்ஷனை ஏற்றிட்டா இது வந்து நார்மல் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பழைய வெர்ஷனை வந்து இது பண்ணும்போது ப்ராஜெக்டே வந்து நியூ வெர்ஷனுக்கு வந்து மாறிட்டு இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஓல்டு வெர்ஷனில் ஓப்பன் ஆகலை. எனக்கு வந்து அப்படியே லைக் அவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருந்த ஃபுல் ப்ராஜெக்டையும் வந்து நான் ஸ்க்ராப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் முதல்ல இருந்து அந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தேன். பட் இந்த வாட்டி இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஆச்சு. நான் இது ஓல்டு வெர்ஷனில் வந்ததுனால இல்லை நியூ டு ஓல்டு வெர்ஷன் அந்த ஃபைல்ஸோட கிராஷ் இதனாலையா அப்படின்னு தெரில, ஆப் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆப் மட்டும் கிராஷ் ஆச்சுன்னா பரவாயில்ல, நான் டாஸ்க் மேனேஜருக்கு போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணி அது மூலமாக சமாளிச்சிடலாம். என் லேப்டாப்பே கிராஷ் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆகிடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணதுனால என் லேப்டாப் தப்பிச்சுன்ற மாதிரி அந்த ஒரு இதாகிடுச்சு. எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி இதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு தொடரணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மே மாதத்தில் அந்த CapCutட்டை வந்து நான் ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டேட்டா வரைக்கும் ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப அதை ஏற்றவே இல்லை. ஸோ அப்படியே ஜூனுக்கு வந்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே வர முடியல. நான் அது வந்து ரொம்ப ஆசாசியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கின ப்ராஜெக்ட்டு இப்படி இந்த கர்மம் பிடிச்ச CapCut பிசியால் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுற CapCut மொபைல்லையே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஒரு ஃபைனலைசிங் ஸ்டேஜில் இருக்குது அந்த ப்ராஜெக்ட்டு. மோஸ்ட்லி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும். அது நாளைக்கு வந்து போட்டுருவான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. அதுக்கப்புறமா நாளான்னைக்கு அதாவது சண்டே வந்து வந்துரும்னு பார்க்குறேன். அப்படி இல்லைனா மந்த் எண்டு மண்டே வந்து வந்துடும். மண்டே வந்து எவனும் பார்க்க மாட்டீங்க, அதுக்காக தான் சண்டே போடுறேன். அதுக்காகவாச்சும் சண்டே பாருங்கப்பா. ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபில்லர் எபிசோட் கார்டை வந்து எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்படியே 1 மாதமாக மனசுக்குள்ளே தேங்கிட்டு இருந்த விஷயத்தை வந்து வெளியே கக்கியிருக்கேன். ஃபுல்லாக ஆப் செஷன் தான் இது, அவ்வளோவா கண்டுக்காதீங்க. நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே கேம் பிளே ஃபுட்டேஜை பார்த்து தான் கண்டுருப்பீங்க. பட் இட்ஸ் நைஸ் டு யாப் சம்டைம்ஸ் யூனோ. எனிவேஸ், வீடியோ வந்து சண்டே வந்துடும். ஐ ஹோப் ஸோ. ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணலனாலும் கொஞ்சம் பாருங்கப்பா, தயவு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். வித் தட் நான் விடை பெற்றுக்கொள்கிறேன். டாட்டா, பை பை, see you.